குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/12/2025 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 15ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 மணி வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:26க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:50 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:40 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று அதிகாலை 1:24 வரை சிவம், பின்பு இரவு 10:20 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 3:50 வரை கரசை, பின்பு பிற்பகல் 3:42 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:40 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 2:24 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். விரதாதி விசேஷங்கள், ஏகாதசி திதி. இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி மிக ஸ்ரத்தையோடு கொண்டாடப்படக்கூடிய வைஷ்ணவ பெருவிழாக்களில் மிக ஒன்று. இந்த ஆண்டினுடைய கடைசி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த விஷ்ணு பகவானுக்குரிய வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 30 அன்று கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி என்பது மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான நாள். ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுது. வருடம் முழுவதும் வரும் 24 ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு ஏகாதசியில் மட்டும் விரதம் இருந்தா அது வருடம் முழுவதும் இருந்த 24 ஏகாதசிகளின் பலன்களை 30 கோடி தேவர்களையும் வழிபட்ட புண்ணியத்தையும் தரும் என்பது ஐதீகம். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அதிகாலையில் திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று
பெருமாளை தரிசிப்பது பெரும் புண்ணியம் தரும். வைகுண்ட ஏகாதசி முன்ஜென்மம் மற்றும் இந்த ஜென்ம பாவங்களை போக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசியை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பு வாய்ந்தது. பெருமாள் கோவிலுக்கு சென்று விரதத்தை தொடங்கலாம். அந்த நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசி நாள் முழுவதும் எந்த உணவையும் சாப்பிடாமல் இருக்க முடியும் என்றால் தாராளமாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் எளிமையான உணவுகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம். அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் உண்டு துளசி நீர் அருந்தி விரதம் இருப்பது நல்லது. உங்க உடலை வருத்தி கொண்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு விரதம் இருக்க வேண்டாம். அது நாராயணருக்கு பிடிக்காது. பகலில் அமைதியாக இருந்து தூய மனதுடன் ஸ்ரீமன் நாராயணரை பெருமாளை தியானிக்க வேண்டும். அன்றைய தினம் மதியம் உறங்குதல் கூடாது. மாலை ஆலயங்களுக்கு சென்று ஸ்ரீ விஷ்ணுவை தரிசிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் ஓம் நமோ நாராயணாய நமக எனும் நாமத்தை சொல்லி விஷ்ணு பகவானை வழிபட வேண்டும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாள் கதைகளை கேட்கலாம். ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை முடிந்தவரை உச்சரிக்கலாம். மறுநாள் 31ஆம் தேதி துவாதசி அன்று துளசி தீர்த்தத்துடன் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். பூஜை அறையில் அரிசி மாவு விளக்கு போடுவது சிறப்பு. பச்சை கற்பூரம் சேர்த்து மணக்கும் சர்க்கரை பொங்கல் இனிப்பு அவல் படைத்து பெருமாளை வழிபட செய்யலாம். குளிர்ந்த நீர் வெல்லம் ஏலக்காய் சுக்கு மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு கலந்த பானகம் ஸ்ரீமன் நாராயணருக்கு மிகவுமே இஷ்டம். வைகுண்ட ஏகாதசி தொடங்கக்கூடிய நேரம் என்பது 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:73 மணி முதல் புதன்கிழமை டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 5:01 மணி வரையே இருக்கிறது ஏகாதசி திதி. இந்த நாளில் இந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் காண இது சரியான நேரம். வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த பொருட்களை வாங்கினால் ஸ்ரீ விஷ்ணு பகவான் மற்றும் முருகப்பெருமானுடைய அருளை இரட்டிப்பாக பெறலாம். தொடங்க உள்ள புது வருடம் சீரும் சிறப்புமாக தொடங்கும். இந்த பொருட்களை வைகுண்ட ஏகாதசி அன்று வாங்குவதால் உங்களின் 21 தலைமுறை பாவங்கள் நீங்கி 16 செல்வங்கள் நிரம்பி செல்வம் வந்து கொண்டே இருக்கும். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான வாசம் பச்சை கற்பூரத்தின் வாசம். 10 ரூபாய்க்கு பச்சை கற்பூரத்தை வாங்கி அதை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து உங்கள் பணப்பெட்டியிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்தால் வீட்டில் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமை வருவதால் முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த தினம் என்பதால் துவரம்பருப்பை வாங்கி உங்கள் வீட்டில் வையுங்கள். அடுத்து துளசி செடி. இதை கடைகளில் வாங்க வேண்டும். இல்லை என்றால் அருகில் உள்ள வீடுகளில் 5 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இலவசமாக வாங்கக்கூடாது. இதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள் கெட்டது வறுமை அனைத்தும் உங்கள் வீட்டை விட்டு நீங்கி செல்லும். அடுத்து பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மாதுளம் பழம். இதை வாங்கி நைவேத்தியம் வைத்து அதை யாருக்காவது தானமாக கொடுங்கள். இதை செய்வதனால் உங்களது 21 தலைமுறை பாவங்கள் நீங்கி செல்வம் சேரும் என்பது ஐதீகம். சுத்தமான தேன் கிடைத்தால் அதை சிறிதளவு வாங்கி உங்களது பூஜை அறையில் வையுங்கள். உங்கள் வாழ்க்கை தேனை போல தித்திப்பாக மாறும் என்பது ஐதீகம். இந்த நாளில் இந்த தவறுகள் கொஞ்சம் கூட செய்யாதீர்கள். யாரிடமும் பொய் சொல்லாதீங்க. அப்புறம் கோபப்படாதீங்க. யாரையும் அடிக்கவோ திட்டவோ செய்யாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது. நாளைய தினம் அதாவது வைகுண்ட ஏகாதசி தினத்தில் எக்காரணத்தை கொண்டும் அரிசி சாதம் அல்லது அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? புதிய அடுப்பு அமைக்க ஏற்ற நாள், கால்நடைகள் வாங்க சிறந்த நாள், நெல் விதைப்பதற்கு நல்ல நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:23 முதல் 3:04 வரை மேஷ லக்னம், 3:05 முதல் 4:58 வரை ரிஷப லக்னம், மாலை 4:59 முதல் இரவு 7:04 வரை மிதுன லக்னம், 7:05 முதல் 9:15 வரை கடக லக்னம், 9:16 முதல் 11:21 வரை சிம்ம லக்னம், இரவு 11:22 முதல் 1:21 வரை கன்னி லக்னம், 1:22 முதல் 3:21 வரை துலாம் லக்னம், 3:22 முதல் காலை 5:26 வரை விருச்சக லக்னம், 5:32 முதல் 7:41 வரை தனுசு லக்னம்,
8:42 முதல் 9:47 வரை மகர லக்னம். 9:48 முதல் 11:41 வரை கும்ப லக்னம். 11:42 முதல் மதியம் 1:22 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான தமிழ் மந்திரம்: நவகிரக மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலா தருள்வாய் குணமுடன் வாழ. மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நகரக்கூடிய கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து அதற்கேற்றபடி அனுசரித்து செய்தால் நல்லது. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இந்த நாள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான நாள். எதை செய்தாலும் திருப்தியாக செய்யும் பொழுது உங்களுக்குள் பூரிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, சந்தோஷம், சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். நீங்கள் எதை செய்தாலும் மிக சரியாக துல்லியமாக கவனித்து கணக்கிட்டு செய்வதால் உங்களுடைய பேருக்கு புகழுக்கு நல்ல ஒரு வரவேற்பு உண்டு. நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பதால் எல்லோருக்கும் உங்களை மிகவும் பிடித்தமான ஒரு நிலையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள், ஆர்வங்கள் அதிகரிக்கும். நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வருமானம் கிடைக்கும். வேலைக்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். மாற்றங்கள் நிறைந்த நாள். மேஷராசி அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உங்களுக்கு அதீத மகிழ்ச்சியை தரும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். நல்லதொரு அற்புதத்தை கொடுக்கும். வைகுண்ட ஏகாதசி நாளும் அதிலும் பெருமாளுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி பொருள் வரவுக்கான சூழ்நிலைகள் உண்டு. தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போடுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய், அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாருடைய வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும், ஆசைகள் கைகூடும், விருப்பமானதை வாங்கி மகிழ்வீர்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வைகுண்ட ஏகாதசி தினம் என்பதால் ஆக இந்த நாள் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று முறையாக வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் குபேர சம்பத்தினை பெறுவீர்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சேர்ந்தே கிடைக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள். வாய்ப்புகள் வந்து சேரும். மாற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதொரு அனுபவங்கள் உண்டாக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வருமான வாய்ப்புகள் கிட்டும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதை செய்யலாம், என்ன வேலைகள் கவனித்தால் பலன் உண்டு, எதை செய்யாமல் இருந்தால் நல்லது என்பதை இந்த ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் மிகவும் விசேஷமானது. வைகுண்ட ஏகாதசி. இன்றைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்காக முக்கியத்துவம் வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரத வழிபாடு செய்தால் என்னது, அந்த நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பது முழுமையாக விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை கேட்டு பயன்பெறுங்கள் ரிஷபராசி அன்பர்களே. ஆக பெருமாளையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் ஒருங்கே இந்த தினத்தில் நீங்கள் வழிபட்டால் செல்வ செழிப்பு, குபேர சம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாக்கும். இப்போது ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுதும் உங்களுடைய எண்ணத்தில் ஒரு சில பொலிவுகள், அதாவது முக அழகு நல்லதொரு பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய முக அழகு சந்திரனை போல வசீகரத்தோடு இருக்கும். உங்கள் வீட்டில் இருப்பவர்களை உங்களை கேட்பார்கள், இந்த அளவிற்கு முகப்பொலிவுக்கு என்ன காரணம் என்று. அப்படிப்பட்ட ஒரு லட்சணம், சர்வ லட்சணம் அடங்கியவர்களாக, சாமுத்ரிகா லட்சணம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். அது ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இரு பாலருக்குமே பொருந்தக்கூடியது. அது மட்டுமல்ல, உடன் பிறந்தவங்களால உங்களுக்கு அதீதமான பலன் இந்த நாள் நிச்சயம் கிடைக்கும். அவங்க உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பதோடு மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சோசியல் ஆக்டிவிட்டிஸ், சமூகத்துல நடக்கக்கூடிய சில உதவி புரியக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப விவேகமா, பொறுமையா, நிதானமாகத்தான் இருக்கணும். அவசரப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்பட வேண்டாம். தலைமை அதிகாரிகளிடத்துல ஒரு சில மாற்றங்கள் வரும். அதுல உயர் பொறுப்புல வகிக்க கூடியவர்களிடத்துல ரொம்ப கனிவா, பொலைட்டா நீங்கள் நடந்தால்தான் நல்லது. செயல்கள்ல ஆர்வம் இல்லாத ஒரு சில சூழல்கள்லாம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய கவனங்கள் சிதறதலாகவே இருக்கும். எல்லாவற்றையும் கட்டி போட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால்தான் படிக்கவே முடியும். நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்து செய்ய வேண்டும். காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என்பார்கள். ஆக காலம் கருதி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை மட்டுமே கொடுக்கும். பக்தி நிறைந்த நாளாக அமையும். பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமானை தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணியங்கள் சேரும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே தீராக அமையும். எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்திற்காக புதிய முயற்சிகளை செய்வீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். அதே போல புதியதொரு வீடு வாங்குவது, மனை வாங்குவது, வாகனம், ஆடை, அணிகலன்கள்
இதை வாங்கக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையாக வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சாப்பிடும் பொழுது சீக்கிரமாக உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு உகந்த நாளும் கூட. முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் செல்வாக்கு, செல்வ சேர்க்கை உண்டாகும். வேலும் மயிலும் துணை என வழிபட்டால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆதரவான நாள். முக அழகு, தோற்ற பொலிவு பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிறரோடு கருத்துக்களை கேட்டு செய்வது அவசியம். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு அனுபவங்கள் கிடைக்கும். பக்தி நிறைந்த நாளாகும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சர்வ லட்சணங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். எல்லா விதமான நன்மைகளும் பெறுவீர்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆகவே மிதுன ராசி என்பர்கள் மன ரீதியாக சில சஞ்சலமான சில சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். வேலையில் இழுபறியான ஒரு நிலை இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி ஒரு மதிப்போ மரியாதையோ இருக்காது. அதிகமாக பேசாமல் எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மௌனமாக இருங்கள், பேசாதிருங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மன கிளேசங்கள் குறையும். மற்றவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வெளியூர்களில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சில நல்ல செய்திகள் வரும். கடன் சம்பந்தமான கட்டுப்பாடுகள், சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் குறைந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக கவனமாக இருங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வது விசேஷமானது. அதிலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்பவே மறைமுகமாக சில இன்னல்கள் இருக்கும். யார் எதை செய்கிறார்கள் என்பது உங்களுக்கே புரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதமான எதிர் தன்மைகள், எதிர் வினைகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடனே இருந்து கொண்டு உங்களிடத்தில் நல்ல ஒரு விஷயத்தை வாங்கி கொண்டு அதில் மற்றவர்களிடத்தில் போட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆக யார் எப்படிப்பட்டவர்கள், பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். பயணத்தின் மூலமாக புதிய அனுபவங்கள் இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் பொறுமைகளை கையாளுங்கள். தெளிவு பிறக்கும் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இந்த நாள் மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான எண்ணத்தை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது மன கிளேசங்கள் வரலாம். ஞாபக சக்தி குறைவு உண்டாகலாம். எதை செய்தாலும் மிகுந்த திறனோடு செய்ய முற்படுங்கள். தம்பதியர்களுக்கு இடையே சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக் கொள்வது விசேஷம். வைகுண்ட ஏகாதசி நன்னாள். ஆக காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இன்றைய பஞ்சாங்க பகுதியில் முழுமையான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லது. சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் திருமணம், கல்யாண, முக்கிய சுப காரியங்கள் செய்வதாக இருப்பின் அவற்றை குரு பகவானுடைய ஓரையோ அல்லது சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் துவங்கலாம். அல்லது செய்யும் பொழுது அவை நல்ல விதமாகவே நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக சிறப்பான ஒன்று. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று வணங்குங்கள். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிக உகந்த நாள். செல்வாக்கு, செல்வ செழிப்பு, சொல் வாக்கு, செல்வ சேர்க்கை உண்டாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டீர்களே ஆனால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வெளியூர்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். கடந்த காலங்களில் முடிக்க முடியாத வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மன நிறைவு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறந்தது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் நீங்கும், பலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், கடன் நெருக்கடிகள் குறையும், செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே துணை என வழிபட்டால் சிறப்பு. பொறுமையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள். மனதில் தெளிவு பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதோடு வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்பது விசேஷம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு ராசிப்படி எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வந்து சேரும், எதிலெல்லாம் கவனம் தேவை என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதுதான் இன்றைய ராசி பலன்கள். வைகுண்ட ஏகாதசி கடகராசி அன்பர்களே, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அல்லது எந்த கிரகங்களினுடைய பார்வைகள் விழுகிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களை அமையும். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவுமே நல்ல நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள். தெய்வீக அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு சித்திக்கும். நிலையான வருமானம் சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். உழைப்பையே அதிகம் விரும்பக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் தன்மானத்தோடு உயர்வோடு நம்பிக்கையாக துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீர்கள். மனதில் தைரியம் அதிகம் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வருமானம் சார்ந்த நிலைப்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தி முன்னேறுவதற்கான வழிகளை வகுத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் இருக்கும். அதீதமான வளர்ச்சிகள் நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் சீராகவே இருக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த விதங்களிலும் குறைவு இருக்காது. நிறைவான ஒரு நிலைப்பாடுகளிலேயே வேலைகளை கவனிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுகூலம் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். அரசு சார்ந்த வேலைகளில் உயர்வு ஏற்படும். பழைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மனதில் நிம்மதியும் தெளிவும் இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள்.
வருமானம் குறித்த எண்ணங்கள் மிகுதியாக்கம். ஆர்வம் நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி நன்னாள் மற்றும் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, முன்பின் விஷயங்கள் முரணாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் சில வேலைகள் கவனிக்க கூடும். சிம்மராசி அன்பர்களே, தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. வீட்டில் பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். எதையும் பெருமளவு எதிர்பார்க்காதீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்வது நல்லது. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், அதிலும் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள், கேளிக்கைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், உல்லாச பயணங்களை தொடர்பவர்கள் சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். பண வரவை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிரபலங்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களினால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். கண்ணுக்கு மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பல கவலைகள் மறைக்கும் நாள். சங்கடங்கள் என்பது இருக்காது. உடல்நலம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு உண்டு. பழைய கஷ்டங்கள், கடன்கள் தேர்ந்துவிடும். நம்பிக்கையாக தன் எழுச்சியோடு இருங்கள். நிச்சயம் உங்களுடைய வேலைகள் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய நிலைக்கு வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வேலையில் வாய்ப்புகள் உண்டு. தொழில் விஷயங்களில் சுமூகமான நிலை எட்டக்கூடும். பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வருவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. புதுமையான நாளாக அமையும். பல பிரச்சனைகள் தீரும். புதியதொரு கண்ணோட்டங்கள் பிறக்கும். சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும், எதையெல்லாம் கவனித்து செய்தல் வேண்டும் என்கிற முழுமையான விவரங்களை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு தனிமைத்துவத்தோடு இருக்கும். தனித்துவமாக இருப்பீர்கள். முக்கியமான விஷயங்களில் கவனமாக செய்வதே நல்லது. எதையும்
சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்கள். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் நிச்சயம் உண்டு. பணத்தை சேமிக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அல்லது பேசினால் ஏதாவது ஒரு செலவுகள் வரலாம். பணம் ரீதியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில், தனம் சம்பந்தமான செயல்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரயங்களில் ஈடுபடாதீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விரயம் செய்யாதீர்கள். இது போன்ற சில விஷயங்களை மிகவுமே கனிவாக கவனமாக பார்த்து செய்தல் வேண்டும். வீட்டில் பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கருத்துக்களுக்கு ஏற்ப மதிப்பளித்து செயல்படுங்கள். ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. வைகுண்ட ஏகாதசி தினம் என்பதால் ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். அவருக்குண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் தான். முன்னதாகவே சொர்க்கவாசல் சென்று நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருவது விசேஷமானது. பரிசு நிறைந்த நாள். பயணங்கள் உண்டாகலாம். வெளியூர்களுக்கு செயல்படக்கூடிய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். கூடுமான வரையில் சிந்தித்து செய்யுங்கள். குடும்ப நபர்களிடத்தில் அதிகமாக பேசாமல் மௌனமாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். எந்த விதமான வாதங்களோ விவாதங்களோ இருக்கக்கூடாது. பொறுமை நிதானம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிகவுமே நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்தாலே நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் சாதகமான நாளாகவே அமையும். எதை செய்தாலும் திருப்திகரமாக முடிப்பீர்கள். வேலையில் வேகம் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, நிதான பேச்சுக்கள் வேண்டும். விவேகம் வேண்டும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருந்து வேலைகளை கவனிப்பது சிறப்பு. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். பரிசுகள் நிறைந்திருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது விசேஷம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்லை இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகுண்ட ஏகாதசி தினம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். எதிர்பாராதபடி சில சின்ன சின்ன வகையில் சில செலவுகள் ஏற்படும். பணத்தை சிக்கனமாக செலவழியுங்கள். தேவைக்கு தகுந்தாற்போல் இருப்பது நல்லது. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கனிவாக கரிசனமாக பேசுதல் நல்லது. உத்தியோக வேலைகளில் நீங்கள் தலைமைத்துவமாக இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு கீழ் வேலை செய்வர்களிடத்தில் கருத்துக்கு ஏற்றாற்போல் பேசுங்கள். அதிகமாக வீண் விவாதம் வேண்டாம். வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லற சும்மா இரு என்றார் அருணகிரிநாதர் சுவாமிகள். சொல்லற என்பது மௌனமாக இருப்பது, சும்மா இரு என்பது மனதை அமைதிப்படுத்துவது. ஆக இந்த 2 விஷயங்களையும் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வத்தினுடைய நேரடியான அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். மகான்கள், யோகிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மௌனமாக இருப்பது என்பதே. ஆக இந்த மௌன விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் சித்திக்கும். பிரபஞ்சத்தினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு மிக மிக அழகாகவே அமையும். திடீரென சின்ன சின்ன வகையில் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். முக்கியமான விஷயங்கள் கவனித்து செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், புதிய அனுபவங்கள் இருக்கும்.
விரை மேற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. வெளியிடங்களில் சென்று சாப்பிட வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நெருக்கடிகள் குறையும். ஓரளவிற்காவது வேலைகளை கவனித்து செய்வது நல்லது. உறவினர்களுடைய விஷயங்களில் அதிகம் தலையிடாதீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. 2 தீபங்கள், நெய் விளக்குகள் ஏற்றி மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்து செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்வது விசேஷம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று ஆத்மார்த்தமாக 27 முறையோ, 54 முறையோ, 108 முறையோ என மனதளவில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் ஜபித்து பாராயணம் செய்யும் பொழுது ஸ்ரீ துர்கை அம்மனுடைய அருள் கிடைக்கும். கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். நவகிரக நாயகினுடைய அருள் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். கவனமாக செய்யுங்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். விரயங்கள் உண்டாகலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கனம் தேவை. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்லை இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானையும் போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் அறியலாம். இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இறை வழிபாடு செய்ய செய்ய பழைய கஷ்டங்கள், கடன்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. விநாயக பெருமானை வழிபட்டால் நிச்சயம் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். தடைகளை நீக்குவீர்கள். வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வெற்றி மேல் வெற்றி என கொண்டாட்டத்தோடு இருப்பீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நல்ல திறமைவாதிகள் நீங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, பொன் பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். ஆபரணத்தின் மீதான எண்ணங்கள் இருக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். பக்தி நிறைந்த நாள். தெய்வ பணிகளில் உங்களுடைய மனம் ஈடுபடும். குடும்பத்திற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதையும் சாதிப்போம் என்கிற திறன்மை உங்களிடம் வெளிப்படும். அலுவலக வேலைகளில் சக நபர்களிடத்தில் ஆரோக்கியமான சிந்தனை போக்கு இருக்கும். வீண் பேச்சுக்களோ விவாதங்களோ இருக்காது. பேச்சினால் உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விடுபட்ட வேலைகள் முடிக்கக்கூடும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்தபடி உயர்ந்த கல்வியை பெறுவீர்கள். உயர்கல்வி மற்றும் மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். காரிய சித்தி உண்டாக்கும். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் அனுசரணையான போக்கு. பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். எண்ணங்கள் மேம்படும். பாராட்டுகள் நிறைந்த நாள். செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள். வியாபாரத்தை தலைமீது வைத்து கொண்டாடுவீர்கள். அதில் நுணுக்கங்களையும் சில விஷயங்களை நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வதால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். பாராட்டுகள் கிடைத்த வண்ணம் இருக்கும். பெருமைக்குரியவர்களாக இருப்பீர்கள்.
ஏற்றத்திற்கு மேல் ஏற்றம் நிச்சயம் உண்டு. அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், நன்மைகள் விளையும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணா என்று இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் இறை வழிபாடு செய்வது விசேஷம். பாவங்கள் நீங்கும். பல ஜென்மத்தில் செய்த சிரமங்கள், பல கர்ம வினைகள் தீரும், புண்ணியங்கள் வந்து சேரும், நலம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகுண்ட ஏகாதசி தினம் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதும் விரதங்களுக்குண்டான நாள். சொர்க்கவாசல் வைகுந்தபதியினுடைய அனுகிரகம் பெறுவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது விசேஷமானது. உங்களுக்கு நல்லதொரு செல்வ வளம், செல்வ சேர்க்கை, ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய அபிவிருத்தி ஏற்பட ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள். கலை சம்பந்தமான வேலைகளில் நல்லதொரு ஆர்வம் பிறக்கும். திறமைக்கு உண்டானபடி வேலைகள், வாய்ப்புகள் வந்து சேரும். எல்லோரும் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். தனுசு ராசி அன்பர்களே, சாதுரியம் வெளிப்படும். புத்தி கூர்மையாக சிந்தித்து செய்வீர்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய நுணுக்கங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்தபடி நல்ல காலம் பிறக்கும் காலம். எதிர்காலம் குறித்த சில நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். எதை விரும்புகிறீர்களோ அதை நடத்தி காட்டுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து வரும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். இதுநாள் வரையில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் முற்றிலுமாக நீங்கி செல்வ வளம் உண்டாகும். தேவைக்கு ஏற்றாற் போல் பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்து வைத்த இடத்திலிருந்து பணத்தை மீண்டும் பெறுவீர்கள். வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் சிந்திக்க கூடும். சிந்தனைகளில் இதுநாள் வரையில் இருந்த குழப்பங்கள் அகலும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி. குடும்பத்தில் எல்லோரும் கலகலப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் திருப்தியை தரும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இதுநாள் வரையில் நடக்காத வேலைகள் கூட இந்த தினம் நடக்கும். எதற்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. எல்லாம் சிறப்பாக அமைய போகிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனோபலம், மனோதிடம் நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும். வீட்டில் நல்லதொரு அனுசரணையான போக்கு காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதாயம் உண்டாக்கும். அருள் நிறைந்த நாள். இறை வழிபாட்டின் மூலம் மன திருப்தி இருக்கும். சந்தோஷம், சௌபாகியத்தோடு இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி.
பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் பேரும் புகழும் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு வேகத்தோடு செய்வீர்கள். தன லாபம் உண்டாகும். நன்மைகள் விளையும் நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். தாமதங்கள் மறையும். எதிர்பார்த்த நல்ல பலன் வந்து சேரும். குழப்பங்கள் தீரும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். நன்மைகள் விளையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருட சுபர்ணா. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். மனதில் நல்ல எண்ணங்கள் விருத்தியாகும். சுப காரியம் தொடர்பான வேலைகள் திருப்திகரமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக நடக்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் அதிகரிக்கும். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் குறிப்போடு முழுமையான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களே, ராசியினுடைய 3வது வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சார். பெரிய பெரிய விஷயங்களை பற்றிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே மகர ராசி அன்பர்கள் இளைய சகோதரர்களுக்கு ஒரு முழுமையான விஷயம் செய்ய வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆசைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மனம் லயிக்கும். வேடிக்கை, கேளிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் மன ஈடுபாடு உண்டு. தம்பதியர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் அகலம். குடும்பத்தில் ஒற்றுமை. வியாபாரத்தில் நல்லதொரு பலனை எதிர்பார்த்து வேலை செய்வீர்கள். நிச்சயம் கைகூடி வரும். மனதில் நிம்மதி பிறக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். சக்தி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மனோபலம், மனதிடம் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடம் வெளிப்படும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். செயலினுடைய நிலையை, நுட்பங்களை புரிந்து செய்வதால் கைமேல் பலன் நிச்சயம் உண்டு. வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். ஆசைகள் அதிகரிக்கும். புரிதல் உண்டாக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். மகிழ்ச்சியான நாளாக அமையும். எதிர்பார்த்த காரிய கைகூடும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் மனம் லயிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும். மாலை வரையில் கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் முருகப்பெருமானுடைய வழிபாடுதலை செய்யுங்கள். நிச்சயம் நன்மைகள் உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் குறையும். சுகம் நிறைந்த நாள். மனம் விட்டு பேசுவீர்கள். வீட்டில் நிம்மதி பிறக்கும். தேவைக்கு ஏற்றாற் போல் பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கும்பராசி அன்பர்களே, கிரகங்களினுடைய சஞ்சாரம் இந்த நாள் எப்படி அமைகிறதோ அதற்கேற்றபடியே பலன்கள் உண்டு. வைகுண்ட ஏகாதசி இந்த திதியும் நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. ஆக சொர்க்கவாசலை கண்டு தரிசனம் செய்வித்து வருவது மிக மிக விசேஷமான ஒன்று. சகல பாவங்கள் தீர்வதற்கு வைகுண்ட ஏகாதசி திருநாளில் வழிபாடு முறைகளோடு விரதங்களை அனுஷ்டிப்பது மிக நல்லது. உப்பில்லாமல் உணவுகளை ஏற்பது விசேஷமானது. நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகளில் சில மாற்றங்கள், பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அதிலும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அடிப்படை வசதிகள், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். புதுவிதமான முகப்பொலிவு இருக்கும். சாமுத்திரிகா லட்சணம் திருப்திகரமாக அமையும். வேலை வாய்ப்புகள், ஆசிரியர்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நாட்டம் இருக்கும். கல்வித்துறையில் நல்லதொரு சிறந்த நபர்களாக வருவீர்கள். புதன் பகவான் என்பவர் புத்தி காரகத்துவம் பெறக்கூடியவர். தொழிலுக்கு அவரே அதிபதி, வித்தைக்கும் அவரே அதிபதி. ஆக கணிதம் சார்ந்த துறைகளில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நீங்கள் வளர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். விவசாயம் சம்பந்தமான பணிகளில் மேன்மையான சூழல்கள் அமையும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்குண்டான அமைப்பின்படி இந்த நாள் சகல விசேஷங்களையும் பெறுவீர்கள். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு பிறக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாகும். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். நல்ல மாற்றங்கள் உருவாக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். ராகு கால பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு செவரளி மாலை சாற்றி மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்வித்து குங்கும அர்ச்சனை செய்ய விசேஷம். நல்ல வசதி வாய்ப்புகள் மேம்படும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். செல்வ வளம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். விவேகமாக இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். ஆசிரியர் பெருமக்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி, குரு பகவானே போற்றி. வைகுண்ட ஏகாதசி தினம்
இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை கிரகத்தினுடைய நிலைகளை வைத்து பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அதிகமான ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்தை ஈர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கற்பனை தொடர்பான எண்ணங்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மீனராசி என்பவர்களே, கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். தெய்வ பலம் கூடும். வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். பேச்சுக்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக அமையும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். பொருளாதார நிலையில் உயர்வினை பெறுவீர்கள். பிடித்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். அலுவலக வேலைகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்தபடி பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு அமையக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எழுத்து, ஓவியம் மற்றும் எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். வருமான வளர்ச்சி பெருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அதீத பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மன நிறைவு பெற்ற நாள். பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கை பிறக்கும். தெய்வ பலம் கூடும். அனுகூலம் நிறைந்த நாள். தடைப்பட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.